இப்போது தேசிகமூர்த்தி திருப்பணி பண்ணுறாரு, கோயில் திருப்பணி. அப்போது கோபுர திருப்பணி பண்ணிட்டுருக்காரு. இப்போது பண தட்டுப்பாடு வருது. மறுபடியும் கேட்டவங்கள்ட்டே போய் கேட்க முடியாதே, என்ன பண்ணுறதுன்னு கண்ணீர் சிந்துறாரு. அப்போ முருகன் கனவுல தோன்றி சீதக்காதி வள்ளல் சீதக்காதிகிட்ட போய் நாளைக்கு நீ கேளு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சீதக்காதியோட கனவுல போய் நாளைக்கு என்னுடைய பக்தன் வருவான், அவர்கிட்ட ஒரு உப்பு மூடையை நீ கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சீதக்காதியும் மகிழ்ந்து இவர் வந்து கேட்குறப்போ உப்பு மூடையை கொடுக்குறாரு. சீதக்காதி கொடுத்தது முழுசும் பணமாக மாறி இருந்தது. அதை வச்சு கோபுர பணி மேற்கொள்கிறாரு. இது இந்த கல்வெட்டில் செப்பேட்டில் இது பற்றியான குறிப்புகள் இருக்கிறதாகவும் செய்தி இருக்குது. முருகன் தன்னுடைய பக்தர்களை எந்த இடத்துலையும் எப்பொழுதுமே விடுறதில்லை. இதில் மதம்ன்றது ஒரு பொருட்டே இல்லைன்றது. இப்போ சீதக்காதி வேறு மதமாக இருந்தாலுமே இந்த இடத்துல அவர் செய்கிறாரு. அவர் கனவுல போய் முருகன் சொன்னதாகவும் இருக்கிறது. ஒரு மத நல்லிணக்கத்தை காமிக்கிற மாதிரியான செய்திகளும் இருக்குது.